ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கௌதமியும் மதுமிதாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ கௌதம் வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுமே வந்து மதுமிதா கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா கௌதம் வந்து கீழே வந்து அவங்க பெட்ஷீட்டை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்க கீழே வந்து பெட்ஷீட்டை விரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தலாவன் எடுத்து போடுறாங்க. என்ன பண்ணிடுறீங்க அப்படிங்கும்போது இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் வந்து கட்டில் படுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீங்கள் கட்டில் போய் படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க விருந்தாளாட்டு, அதனால வந்து உங்களை வந்து நான் நல்ல மாதிரியே கவனிச்சுக்கிட்டது தான் என்னுடைய வேலை, நீங்கள் கட்டில் படுத்துக்கிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே படுக்கிறதுக்காக கௌதம் போகிறாங்க. டமானு கீழே விழுந்துருந்தாங்க. ஐயோ குறுக்கு பிடிச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் கட்டில் படுங்க அப்படின்னு சொல்லவும் கௌதமும் வேற வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போய் கட்டில் போய் படுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மதுமிதா வந்து கீழே தூங்குறதுக்காக வரும்போது திடீர்னு வந்து கௌதம் வந்து கொரட்டை விடுற சவுண்டு கேட்குது. ஐயோ இவர் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மதுமிதா வந்து தூங்காமல் உட்காந்துருக்குறாங்க. தலையில் பார்த்தோம்னா பெட்ஷீட்டை வந்து அவங்க மூடிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ கௌதம் திடீர்னு எந்திக்கிறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மதுமிதா வந்து அவங்க சாமி பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நடுராத்திரியில் உட்காந்து சாமி பாட்டு பாடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன நீங்கள் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு மதுமிதா கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்காக தூங்காமல் உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கவும், இல்லை இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் பாட்டு பாடுவோம், காலையில் எந்திக்கும் போதும் இப்படி தான் பாட்டு பாடுவோம், இது எங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாகி போச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கௌதம் சொல்றாங்க, எல்லாருக்கும் வந்து சாமியை கும்பிடுற பழக்கம் உண்டு, ஆனா சாமியே கும்பிட்டு இருக்கிற பழக்கம் உங்களை தான் நான் இந்த மாதிரிலாம் பாக்குறேன், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாங்க. அப்ப மதுமிதா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எனக்கு என்ன வேண்டுதல என்ன இந்த கொரட்டை சவுண்ட்ல நான் எங்க தூங்குறதுக்கு, அதனாலதான் உட்காந்து சாமி பாட்டை பாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மதுமிதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காலையில விடிஞ்சிருது. அப்ப கதவு தட்டுற சவுண்டு கேக்கு. அப்போ வந்து மதுமிதா குளிச்சு எடுத்துட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. கதவு திறக்கிறாங்க. பார்த்தோம்னா அகிலாண்டேஸ்வரி பாட்டி தான் வராங்க. என்னம்மா குளிச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா பாட்டி குளிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்க அவன் எங்க அப்படிங்கவும் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமா அவன் தூங்கிட்டு இருக்கிறான், தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாட்டி வந்து கௌதம்ப போட்டு எழுப்புறாங்க. என்னடா பாரு மதுமிதாவே வந்து குளிச்சு எடுத்து கிளம்பிட்டா, நீ என்னன்னா படுத்து இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருப்ப, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் எந்திக்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெளியே வந்துருந்தாங்க. அப்ப மதுமிதா சொல்றாங்க, சரி மதுமிதா நான் போய் குளிச்சுட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போறாங்க. அப்ப மதுமிதாவை சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் விட்டு வெளியே வந்துருந்தாங்க. அப்ப பாட்டி பார்க்குறாங்க, என்ன மது நீ வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா பாட்டி அவர் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வர அப்படின்னாரு, அதனால தான் நான் வந்துட்டு அப்படிங்கும்போது, என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, சொல்ல போனக்கு புருஷன் வந்து கிளம்புறதுக்காக போகும்போது நீ கூடயே நிற்க வேண்டாமா, நீ என்னன்னா இப்படி வந்துட்டே அப்படிங்கும்போது, என்ன பாட்டி சொல்றீங்க, அவர் குளிச்சுட்டு வர போறாரு, நான் அங்கே இருந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கும்போது, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுது, புருஷனை நீ கவனிச்சுக்க விட வேண்டாமா, நீ போயிட்டு அவனை குளிச்சு எடுத்து கிளப்பி 2 பேரும் சேர்ந்து தான் வரணும், இப்படிலாம் தனியாலாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லவும், அப்போ மதுமிதா நினைக்கிறாங்க, என்ன அந்த பாட்டியோட வெறும் தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து கௌதம் வந்து டவலோட நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்ததுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கத்துறாங்க. என்னங்க நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க நானாக ஒன்றும் வரல, பாட்டி தான் தொந்தரவு பண்ணி என்னங்க அனுப்பி விட்டாங்க, சொல்ல போனாக்கி நீங்களும் நானும் சேர்ந்து தான் போகணுமா, நான் மட்டும் அங்கே போயிட்டோம்னா நீங்கள் திரும்பவும் படுத்து தூங்கிடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு என்னங்க அனுப்பிவிட்டுட்டாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டாயமாக சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், இந்த பாட்டிக்கு ஒரு வேலையே இல்லை, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கௌதம் நினைக்கிறாங்க, நாளே இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் மதுமிதாவும் சேர்ந்து வராங்க. அப்போ பாட்டி பார்க்குறாங்க, என்னடா கிளம்பிட்டியா, இப்போ தான் 2 பேரும் சேர்ந்து வரதை பார்த்தா தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து ஜீவாவை தான் காட்டுறாங்க. ஜீவாவும் அவங்க மாயாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா எந்திரிச்சிருந்தாங்க. என்னது தூக்கமே வர மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாமல் ஏசி வேற ஒர்க் ஆகல, கொசு வேற கடிச்சிட்டு இருக்கு, ஆனால் அந்த ஜீவா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஜீவா ஜீவான்னு சொல்லி கூப்பிடுவோம். ஜீவா எந்திக்கிறாங்க. என்ன மாயா தூங்கலையா அப்படிங்கும்போது, எப்படிடா நீ தூங்குற, ஒரே வந்து சொட்டிங்காக இருந்துகிட்டு இருக்குது, கொசு வேற கடிச்சிட்டு இருக்கு, ஆனால் நீ மட்டும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, இதெல்லாம் எனக்கு பழக்கமாகி போச்சுது, ஏசி ரிப்பேர் ஆகிருக்குது, அதனால தான் ஒர்க் ஆகலை, அதான் ஃபேன் ஓட்டிகிட்டு இருக்குதுல்ல, படுத்து தூங்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும், டேய் கொசு கடியாக இருக்குது, எங்கடா நான் தூங்குறதுக்கு, பகலெல்லாம் வர நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், நல்லா படுத்து தூங்கலாம்னு நினச்சாக்கி இப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது, சரி உனக்கு தூங்கணும் அவ்வளோதானே, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா பார்த்தோம்னா ஒரு கொசுவத்தி எடுத்துகிட்டு வராங்க. என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது, கொசு கடிக்குதுன்னு சொன்னேன்ல, அதான் கொசுவத்தி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படிங்கும்போது, இங்கே
பாரு இந்த ஸ்மெல்லெல்லாம் எனக்கு ஆகாது, அதனால் இதை வந்து அணைச்சிரு, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, நான் எப்படி தூங்க போகிறேன், இந்த வீட்டில் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாயா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தூங்கினா தூங்க முழிச்சிட்டு இருந்தா நீ இரு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா படுத்து தூங்கிறதாங்க. இதை பார்த்துட்டு மாயா வந்து ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா இங்கே மதுமிதாவையும் கௌதமி தான் கட்டுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, மதுமிதா அவனுக்கு வந்து இட்லி வச்சு கொடு அப்படிங்கவும் மதுமிதாவும் சரின்னு சொல்லிட்டு 2 இட்லி வச்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்து கௌதம் வந்து சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு இன்னும் 2 இட்லி கூட வச்சு கொடு அப்படிங்கவும், ஓஹோ அதனால தான் இவர் சோகத்தோடு இருந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இட்லி வச்சு கொடுக்குறாங்க. அந்த இட்லிக்கு மேலேயே நெய் எடுத்து ஊற்று அப்படிங்கவும் அப்போ வந்து நெய் எடுத்து மதுமிதா ஊற்றுறாங்க. இப்போ பார்த்தோம்னா கௌதம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த இட்லியில் வந்து நெய்யை தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா, நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் உங்களை பற்றி நல்லாவே தெரியுமே, நான் தான் ஹோட்டலை வச்சே பார்த்துட்டோம்ல, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு அப்படின்னு மதுமிதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கௌதம் சொல்கிறாங்க, சூப்பராக இருந்தது டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பாட்டி இதை பற்றி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன கௌதம் ஆஃபீஸுக்கு போறியா அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகவும், அப்போ மதுமிதாவா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பாட்டியும் மதுமிதாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ரேணுகாவை தான் காட்டுறாங்க. ரேணுகா வந்து மாயா பண்ணினதெல்லாம் நினச்சிட்டு அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மதுமிதா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, மது ஃபோன் பண்ணிட்டியா, நீ எப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, இன்னைக்கு கல்யாணம் ஆகி 1 நாள் ஆச்சுது, நல்லா இருக்கிறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரேணுகா கேட்கும்போது, ஒரு பிரச்சனை இல்லைம்மா, எல்லாமே நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சதுல எல்லாமே புதுசு புதுசாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அங்கே மாயா எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, மாயாவா அவளை பற்றிலாம் ஒன்றும் கேட்காதம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன ஆச்சுது, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு மதுமிதா கேட்கும்போது, இல்லை நான் அவளை பற்றி என்ன சொல்கிறதுக்கு, நேற்றுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து மாயா பண்ணினதை எல்லாத்தையும் நான் சொல்லுதாங்க. அப்போ இதை கேட்டுட்டு மதுமிதா சொல்கிறாங்க, சரிம்மா அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவா, போக போக எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கும்போது, என்னமோ எனக்கு பயமாக இருக்குது மாயாவை நினச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மாயாவுக்கு வந்து இது எல்லாமே புதுசு தானே, அவள் பழகிருவா, நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சவுந்தலாவை தான் காட்டுறாங்க. அப்போ சவுந்தலாட்ட வந்து அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சவுந்தலா அங்கே பண்ணுறதை பார்த்தாலாம் ஒன்றும் சரியில்லை, புருஷனுக்கு எப்படி ஊட்டி விட்டுதா தெரியுமா, சொல்ல போனக்கு இடுப்பில் தூக்கிட்டு போயிடுவா போலுக்கு, அந்த அளவுக்குள்ள புருஷனை கவனிச்சு அனுப்பி விட்டுட்டு இருக்கிறா, இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நம்ம சொல்ல போனக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் ஆனால் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இதுதானே நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மதுமிதா அங்கே வந்துருந்தாங்க. அந்த வாரா அப்படின்னு சொல்லவும் அப்போ சவுந்தலா கேட்குறாங்க, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைத்த உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரியல அப்படிங்கும்போது, என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற, கல்யாணம் ஆகி 1 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது, இல்லைத்த இன்னைக்கு எனக்கு போகணும் போல தோணுது, தயவு செய்து கொஞ்சம் விடுங்களா, நான் எங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு மதுமிதா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு சவுந்தலா வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துட்டு போறாங்க. மதுமிதா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சவுந்தலாட்ட கேட்குறாங்க. சவுந்தலா வந்து போயிட்டு வான்னு சொல்லுவாங்களா இல்லைன்னா விட மாட்டாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.